அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நல்லா கம கமன்னு கறி குழம்பு வாசனையோட ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு குழம்பு தாங்க. இந்த குழம்பு நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு அண்ட் மத்தியானம் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு குழம்பே போதுங்க. இந்த ஈஸியான குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இந்த குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஊற வச்ச வெள்ளை கலர் சுண்டல் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் போட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இந்த கொண்டக்கடலை கூட இன்றைக்கி நம்ம வந்து மேராக்காய், சவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த காய் தான் வந்து சேர்த்து வந்து நம்ம செய்ய போகிறோம். ஒரு காய் எடுத்துக்கோங்க. இதோட தோலை வந்து நல்லா சீவிட்டு இந்த அளவுக்கு வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 4 தக்காளி பழத்தையும் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம், அதாவது எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு வந்த உடனே கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துன உடனேவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சவ் காயுமே வந்துட்டு நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு வந்து ஒரு 1-2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா வதங்கி வரும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காயுமே லைட்டாக வதங்கி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம இப்போவே வந்து தக்காளி மற்றும் மசாலா தூள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, 4 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. இதையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்துட்டு மல்லித்தூள் 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அதாவது பட்டை கிராம் மசாலா இருக்கும் இல்லைங்களா, அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மசாலாவும் வதங்கி வந்துடும், தக்காளியும் வதங்கி வந்துடும். அந்த மேராக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த காயில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகி உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடவே வந்து சேர்த்துக்கோங்க. அதில் தான் வந்து சத்துக்கள் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சேர்த்திட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும். ஆல்ரெடி கொண்டக்கடலை வந்து நம்ம வேக வச்சு தான் உள்ளே சேர்த்துருக்கோம். ஸோ இந்த காயும் இந்த தக்காளி மட்டும் நல்லா வெந்து வந்தால் போதுங்க. இது கூட வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை நான் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியுமே சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு செய்யும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காய் குழம்பு செய்கிற மாதிரி வராதுங்க. நல்லா கம்ம கம்மன்னு கறி குழம்பு வாசனை தாங்க வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொதி விட்டுருங்க. எனக்கு வந்து உப்பு பத்தலைங்க, நான் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷம் நல்லாவே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நல்லா சூப்பராக கம கம்மன்னு கறி குழம்பு வாசனையோட நல்லா ப்ரோட்டீன் ரிச்சான குழம்பு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டிஃபனுக்கும் தோசை, இட்லி அண்டு சப்பாத்தி, பரோட்டா கூட சூப்பராக இருக்குங்க. ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.